வெல்கம் டு கார்கி கிச்சன். நான் இன்றைக்கி செய்ய போகிறது சிம்பிளான கோதுமை தோசை தான் பண்ண போகிறேன். என் சேனல் முழுசாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க அதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். இது இப்போ நான் கோதுமை மாவு இந்த கப்பால், நீங்கள் எந்த இது நம்ம அளவு எடுக்கிறோமோ அந்த இது அவங்கவுங்க இஷ்டம். இந்த கப்பால் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 1.5 கப்பு ரவா, 1/2 கப்பு அரிசி மாவு. இது வறுக்காத பச்சரிசி பதப்படுத்தின அரிசி மாவு, பச்சரிசி மாவு. நம்ம கடலை வைக்கிற இடியாப்ப மாவு கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதால் 1 கப்பு தயிர். தயிர் உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் விட்டுக்கலாம். நான் தயிர் சேர்த்துட்டு தான் பண்ண போகிறேன். இதெல்லாம் இப்போது நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரவாயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவா ஓரளவுக்கு தான் பொடியாகும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச 2 கப்பு கோதுமை மாவு, 1/2 கப்பு பதப்படுத்தின பச்சரிசி மாவு, அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. இதுவும் போட்டு நல்லா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டோம். உங்களுக்கு தயிர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நம்ம வெறும் தண்ணி மட்டும் விட்டு கலந்துக்கலாம். அப்படி பண்ணுனா உடனே தோசை வாக்க முடியாது. ஒரு 1/2 hour எடுத்து வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம தோசை வாக்கணும். தயிர் சேர்த்து செஞ்சோன்னா உடனே நம்ம தோசை வாத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இது இப்போ ரவா தோசை வாக்குற மாதிரி அவ்வளோ இதுவாக இருக்கக்கூடாது, லூஸாக இருக்கக்கூடாது. நம்ம சாதாரணமாக அரிசி தோசை வாக்குற அளவுக்கு உள்ள பதத்தில் தான் இருக்கணும் இது கோதுமை தோசைக்கு. இப்போ நல்லா கலந்துக்கலாம். இது இப்போ நம்ம நல்லா கலந்துட்டோம். வாங்க தோசை வாத்துக்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். கல் ஒன்று ஹீட் ஆகட்டும். இப்போ கல் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. தோசை ஒன்று வேகட்டும். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த பக்கமும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நெய் பிடிச்சா நெய் விட்டுக்கலாம். நான் இது கடலெண்ணெயும் தேங்காய் எண்ணெய் தான் கலந்து வச்சுருக்கேன். ஏன்னா கோதுமையோட நல்லெண்ணெய் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் இந்த 2 எண்ணெய் தான் சேர்த்து பண்ணியிருக்கேன். இப்போது இந்த மாதிரி ஒரு தோசை வாத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கல் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். இந்த மாதிரி தண்ணி விட்டுட்டு அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த தோசை வாத்தோம்னா எல்லாத்துலேயும் ஒரே மாதிரியே இருக்கும், பரவும். நம்ம மூடி வச்சிடலாம். இந்த கோதுமை தோசை நம்ம திருப்பி போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் திருப்பி போட்டு செஞ்சால் தான் பிடிக்கும். அதனால தான் நான் திருப்பி போட்டு பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம இரும்பு கல்லில் வாக்குறப்ப என்ன ஒரு இதுன்னா, நம்ம அப்படி தொட்டாலே போதும், அப்படியே ஒட்டாமல் வந்துடும். நம்ம நான்ஸ்டிக் தான் சொல்லுவோம் ஒட்டாமல் வரும். ஆனால் இரும்பு கல் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வரும். உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் திருப்பி போட வேண்டாம்.
ஒவ்வொரு வாட்டி இந்த மாதிரி தோசை வாக்கும்போது நான் ஒரு தோசை கூட வறுத்து காமிச்சு தரேன். அடுப்பை சிம் பண்ணிவிட்டு இந்த நடுப்புற மட்டும் கொஞ்சம் நிறையா, ஏன்னா அங்கே தான் ஹீட் அதிகமாக இருக்கும், அதனால. அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா தோசையும் வாத்துக்கலாம். நான் இப்போ எல்லா தோசையும் செஞ்சு முடிச்சிட்டேன். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.